ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், நமக்கும் மந்திரி பதவி கிடைக்கும், கோட்டைக்குள்ள போகலாம்னு பகல் கனவு கண்ட காங்கிரஸ் தலைவர்கள் இப்போ ஒற்றுமையே பலம்னு தத்துவம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 28 சீட்டு கிடைச்சதே பெரிய விஷயம்னு ராகுல் காந்தி டீம் முடிவு பண்ணிட்டாங்க போல. இதோ அந்த 7 ஜொலிக்கும் அரசியல் தகவல்கள். 1. முழக்கம் மங்கி போச்சு. கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு மாறுதட்டுன காங்கிரஸ் தலைவர்கள் குரல், தொகுதி பங்கீடு கையெழுத்தான அடுத்த நிமிஷமே மியாவுன்னு அடங்கி போச்சு பாஸ். 2. விஜய் போட்ட விதை. தவேகா தலைவர் விஜய் தன்னோட முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்குன்னு ஒரு ட்ரம் கார்டை இறக்குனாரு. அத பார்த்துதான் காங்கிரஸ் விசிகான்னு எல்லாரும் திமுகவை மிரட்டி பார்த்தாங்க. 3. ஸ்டாலினின் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிக்கு இடமே இல்ல, இதெல்லாம் எங்களை பிரிக்க பாக்குற சதின்னு ஸ்டாலின் சார் ஆரம்பத்திலேயே ஆணித்தரமா சொல்லிட்டாரு பாஸ். 4. தற்கொலைக்கு சமம். 30 சீட்டுக்கு கீழே இறங்க மாட்டோம்னு காங்கிரஸ் முரண்டு பிடிச்சப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியே போறது தற்கொலைக்கு சமம்னு டெல்லி மேலிடம் அட்வைஸ் பண்ணிருக்காங்க பாஸ். 5. ப. சிதம்பரம் என்ட்ரி. சோனியா காந்தி சொன்னதுக்காக உள்ளே வந்த ப. சிதம்பரம் சார் ஸ்டாலினை சந்திச்சு பேசி அந்த எக்ஸ்ட்ரா 3 சீட்டை, அதாவது 25ல இருந்து 28 வாங்கி சுமூகமா முடிச்சு வச்சார் பாஸ். 6. மாணிக்கம் தாகூர் பல்டி. கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு முதல்ல குரல் கொடுத்த மாணிக்கம் தாகூர் எம்பி இப்போ தலைமை முடிவே ஒழுக்கம், ஒற்றுமையே பலம்னு எக்ஸ் தளத்துல தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டாரு பாஸ். 7. அதிமுக பாஜக டீல். ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ அடக்கலை, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில பாஜக இன்னும் ஆட்சியில் பங்கு வேணும்னு எடப்பாடியார நச்சரிச்சிட்டு இருக்காங்க பாஸ். காங்கிரஸோட இந்த அடக்கி வாசிக்கிற ஸ்டைல பார்த்தா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு நக்கலான டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. முதல்ல நிக்கிற இடத்தை தக்க வச்சுக்கோ, அப்புறம் மத்தவன் இடத்த ஆசைப்படு. தனித்து நிக்க தைரியம் இல்லாம கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே ஆட்சியில் பங்கு கேட்கறது வேலைக்காகாதுன்னு திமுக இப்போ காங்கிரஸுக்கு புரிய வச்சிருக்கானாச்சி. கண்ணா, கேக்குறது கோட்டை, கொடுக்கிறது 28 சீட்டை. கூட்டணி ஆட்சியாவது குதிரை கொம்பாவது, இப்போதைக்கு சீட்டு கிடைச்சதே லாபம்னு காங்கிரஸ் ஒதுங்கிட்டாங்க பாஸ். காம்ப்ரமைஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சர்வைவல் இன் பாலிடிக்ஸ் பாஸ். காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கோரிக்கையை விட்டு கொடுத்தது சரியா, இல்ல விஜய் கூட்டணிக்கு அவங்க போயிருக்கலாமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க. தமிழக அரசியலின் அடுத்தடுத்த அதிரடி கிழி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.